அண்ணே மேட்ரிமோனில வணக்கண்ணே. டேய் நீயா இப்ப என்ன வந்த? அண்ணே நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டேனே. சரி ஓகே உட்காரு. கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுண்ணே. மாடல் ஆகணுமா இல்ல ட்ரெடிஷனல் ஆகணுமா? அண்ணே மாடல் பிள்ளையா பாத்துருங்கண்ணே. என்னடா எல்லாரும் ட்ரெடிஷனலா தானே கேட்பாங்க, நீ மட்டும் ஏன் மாடலா கேட்க? அண்ணே ட்ரெடிஷனல் பிள்ளைய கட்டணும்னு வச்சுக்கோங்க, சேலை தான் கட்டணும்னு அனுமதிப்பா. சரி. ஒரு சேலை எடுக்க 10 கடை ஏறி இறங்கணும். ஓ அப்படி. ஒரு சேலை 10,000 ரூபா, பிளவுஸ் ஒன்று 5,000, 15,000 செலவாகும். இதே மாடல் பிள்ளைன்னா பேண்ட் ஷர்ட் தான் போட போகுது, பேண்ட் 2,000, சட்டை 2,000, நாலு முடிச்சதுனால. அது சரிதான். சரி தனி கொடுத்துட போற மாதிரி வேணுமா இல்ல கூட்டு குடும்பமா? அண்ணே தனி கொடுத்த போற பிள்ளையா பாருங்கண்ணே. ஏண்டா? அண்ணே தனி கொடுத்தா சேஃபு, புள்ள ஏதாவது இடக்கு மடக்கு படிச்சா தூக்கி போட்டு மிதிப்பேன், யாரும் தடுக்க மாட்டாங்கல்ல. ஓ அப்படி. ஒருவேளை அந்த பிள்ளை ஒன்னே தூக்கி போட்டு மிதிச்சா? அதுவும் வசதி தானே, தனி கொடுத்த போது 2 பேர் தானே, அசிங்கப்பட்டா வெளியே தெரியாது இல்ல. அது சரி. சரி சமைக்க தெரிஞ்ச மாதிரியா சமைக்க தெரியாத மாதிரியா? சமைக்க தெரியாத பிள்ளைய பாருங்கண்ணே. ஏன் அப்படி? சமைக்க தெரியாத பிள்ளைய கட்டணும்னு வச்சுங்க, சமையலுக்கு வீட்டுல வேலை கட்டி வச்சுக்கலாம்ல, எனக்கு அப்பப்ப என்டர்டைன்மெண்ட் ஆகும்ல. பாவிகளா. சரி இன்னொரு டவுட் இருக்கு. கேட்பண்ணே. வேலைக்காரியும் என்கிட்ட வந்து செலக்ஷன் பண்ணி கேட்க மாட்டியா? சே அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி